அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம அரசியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து பார்ட் 5 தான். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம ஒவ்வொரு பார்ட்லயும் 100 கலைச்சொற்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து எல்லாமே தொடர்ந்து பாருங்க. ஏன்னா கலைச்சொல் பேராதி அந்த புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஒரு 100 கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றையும் எடுத்து தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றையும் எடுத்து டைம் இருக்கப்போ உட்காந்து எழுதிருங்க. அதுவே ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. ஹெரிடேஜ் டாமினன்ட் அப்படின்னா ஓங்க சொத்து அப்படின்னு அர்த்தம். ஹெரிடேஜ் சர்வியன்ட் அப்படின்னா ஒடுங்கு சொத்து. ரெண்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஹார்டிங் அப்படின்னா விளம்பர பருகை. ஹோமிசைட் அப்படின்னா மனித கொலை. ஓகேவா? ஹோமிசைட் மீன்ஸ் மனித கொலை. அடுத்து ஹானர் அறியும் அப்படின்னா மதிப்பூதியம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹானர் அறியும் அப்படின்னா மதிப்பூதியம். ஹியூமிடிட்டி அப்படின்னா நீர்ப்பதம் உடைய. ஓகேவா? ஹியூமிடிட்டி மீன்ஸ் நீர்ப்பதம் உடைய. ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஹண்டிங் மீன்ஸ் வேட்டையாடுதல். ஹைப்போதிகேஷன் அப்படின்னா அடைமான முத்தி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹைப்போதிகேஷன் மீன்ஸ் அடைமான முத்தி அப்படின்னு அர்த்தம். ஐடியாசி அப்படின்னா பேதமை. ஐடல் அப்படின்னா உருவச்சிலை. ஓகேவா? ஸோ 11 கவனிங்க. இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லிஜிட்டிமேசி அப்படின்னா அதாவது இல்லிஜிட்டிமேசி அப்படின்னா முறையிலா மனப்பிறப்பு அப்படின்னு அர்த்தம். இல்னஸ் அப்படின்னா பிணி அல்லது நோய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இல்லியூசரி அப்படின்னா பொய் தோற்றம். இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா எடுத்துக்காட்டு. இமிடேஷன் அப்படின்னா போலி. இந்த சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இமிடேட் ஒருத்தவங்க போல இன்னொருத்தவங்க இமிடேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதான் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு தான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இம்மோரல் அப்படின்னா ஒழுக்கக்கேடான நெறியற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒழுக்கக்கேடான அல்லது ஒரு நெறிமுறை இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் இம்மோரல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இம்யூட்டபிள் அப்படின்னா நிலையான அல்லது மாற்ற முடியாத அப்படின்னு அர்த்தம். இம்யூட்டபிள். மியூட் அப்படின்னா மாத்து அப்படின்னு அர்த்தம். இம்யூட்டபிள் அப்படின்னா நிலையான அல்லது மாற்ற முடியாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னா ஒருதலை சாயாமை. இம்படிமெண்ட் அப்படின்னா தடை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 21 கவனிங்க. இம்பர்சனேஷன் அப்படின்னா ஆள் மாறாட்டம். இம்ப்ளைட் கிராண்ட் அப்படின்னா உட்கடை உரிமை அளிப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இம்ப்ளைட் ரிவோலேஷன் அப்படின்னா உட்கடை ரத்து. இம்போசிஷன் அப்படின்னா விதித்தல் அல்லது சுமத்துதல் அப்படின்னு அர்த்தம். இம்பியூட்டேஷன் அப்படின்னா பழிசாட்டுதல். இன்வோக் அப்படின்னா நடைமுறையில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்வோக் அப்படின்னா நடைமுறையில் அப்படின்னு அர்த்தம். இன்அட்மிசிபிள் அப்படின்னா ஏற்ற தக்கதாக. இன்அட்வர்டன்ட் அப்படின்னா கவனக்குறைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்சைட்மெண்ட் அப்படின்னா தூண்டுதல். இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னா வசதி குறைவு அப்படின்னு அர்த்தம். எனக்கு கன்வீனியன்டா இல்ல, எனக்கு சௌகரியம் அல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அடிக்கடி இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னா வசதி குறைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. 31 இன்கார்போரியல் அப்படின்னா நுண்பொருள். இண்டம்னிட்டி அப்படின்னா ஈட்டுறுதி அப்படின்னு அர்த்தம். இன்டென்ஷூர் அப்படின்னா எழுத்து வழி உடன்படிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இன்கிரிமினேட்டரி அப்படின்னா குற்றம் சுமத்துகிற. இண்டிஜென்ட் பெர்சன் அப்படின்னா ஏழை நிலையர், அதாவது ஏழைத்தன்மையா இருக்கக்கூடிய பர்சன் தான் இண்டிஜென்ட் பெர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா தூண்டுதல். இன்எவிட்டபிள் அப்படின்னா தவிர்க்க இயலாத அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க. இன்ஃபரன்ஸ் அப்படின்னா அனுமானம் அல்லது யூகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அனுமானம் அல்லது யூகம் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலர். இன்கிரீடியன்ட் அப்படின்னா மூலக்கூறு அப்படின்னா ஆக்கக்கூறு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 41 கவனிங்க. இன்கிராஸ் அப்படின்னா உள்நுழைவு. இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா மரபுரிமை சொத்து அப்படின்னு அர்த்தம். இன்ஹெரிடன்ஸ் மீன்ஸ் மரபுரிமை சொத்து. இன்ஜெக்ஷன் அப்படின்னா உறுத்து கட்டளை அப்படின்னு அர்த்தம். இன்னோசென்ஸ் அப்படின்னா வெகுளுத்தன்மை. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இன்குயரி அப்படின்னா உசாவு வகை அல்லது விசாரணை. ஸோ என்கொயரி நம்ம சொல்லுவோம், பட் இதுல இன்குயரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. உசாவு வகை அதாவது உசாவுகை அல்லது விசாரணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உசாவு அப்படிங்கிறது தூய தமிழ் சொல். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இன்சானிட்டி அப்படின்னா பித்து நிலை. இன்செப்பரபிள் அப்படின்னா பிரிக்க முடியாத, அதாவது பிரிக்க இயலாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இன்சால்வென்சி அப்படின்னா நொடிப்பு நிலை. இன்ஸ்டிகேட் அதாவது இன்ஸ்டிகேட் மீன்ஸ் தூண்டு அல்லது ஊக்கமூட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டிகேட் மீன்ஸ் தூண்டு அல்லது ஊக்கமூட்டு அப்படின்னு அர்த்தம். இன்சரக்ஷன் அப்படின்னா புரட்சி. ஓகேவா? ஸோ இன்சரக்ஷன் மீன்ஸ் புரட்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து 51 கவனிங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா நாணயம் அல்லது முழுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டெகிரிட்டி மீன்ஸ் நாணயம் அல்லது முழுமை. இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா தலையிடுதல். இன்டர்மீடியரி அப்படின்னா இடைப்பட்டோர். இன்டர்மீடியரி அப்படின்னா இடைப்பட்டோர். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா பொருள் விளக்கம் அப்படின்னு அர்த்தம். இன்டர்பிரிட்டேஷன் மீன்ஸ் பொருள் விளக்கம். அடுத்து இன்டர்வென்ஷன் அப்படின்னா தலையிடுதல். இன்டாக்சிகேட்டிங் அப்படின்னா போதையூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்ட்ரூட் அப்படின்னா ஊடுருவு.
இன்வென்ஷன் அப்படின்னா கண்டுபிடிப்பு அப்படின்னு அர்த்தம். இன்வென்ஷன் மீன்ஸ் கண்டுபிடிப்பு அப்படின்னு அர்த்தம். இர்ரிவோக்கபிள் அப்படின்னா மறக்க முடியாத அல்லது மறக்க இயலாத அப்படின்னு அர்த்தம். இர்ரிவோக்கபிள் மீன்ஸ் மறக்க இயலாத அப்படின்னு அர்த்தம். ஜமபந்தி அப்படின்னா வருவாய் தீர்மானம். ஸோ இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 61 கவனிங்க. ஜாயிண்ட் டெனன்சி அப்படின்னா கூட்டு நில சொத்துரிமை. ஜுடிகேச்சர் அப்படின்னா நீதி வழங்கு அதிகாரம். ஓகேவா? ஜுடிகேச்சர் மீன்ஸ் நீதி வழங்கு அதிகாரம். ஜுடிஷியல் ரிமெடி அப்படின்னா நீதிமுறை தீர்வழி. ஓகேவா? ஜுடிஷியல் ரிமெடி அப்படி மீன்ஸ் நீதிமுறை தீர்வழி. ஜுடிஷியஸ்லி அப்படின்னா நடுநிலையுடன். ஓகேவா? ஸோ நடுநிலைமை தவறாம தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதான் சொல்றாங்க. ஜுடிஷியஸ்லி மீன்ஸ் நடுநிலையுடன். ஜூரல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சட்ட உறவு முறை. ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சட்ட இது சாரி உங்களுக்கு மாற்றி நான் ரிப்பீட்டாக கடைசியாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஜூரிஸ்ட் மீன்ஸ் அப்படின்னா சட்டவியல் அறிஞர். ஓகேவா? ஸோ ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஒன் செகண்ட், சட்டவியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னா சட்டவியல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஜூரல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சட்ட உறவு முறை. இது கரெக்ட் தான். ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சட்டவியல். ஓகேவா? சட்டவியல் அப்படின்னு அர்த்தம். சட்டவியல் மட்டும்தான் இருக்கும். ஜூரிஸ்ட் அப்படின்னா சட்டவியல் அறிஞர், சட்டம் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் 66 மட்டும் மாத்திக்கோங்க. ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னா சட்டவியல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜூரி அப்படின்னா சான்றாயம் அப்படின்னு அர்த்தம். ஜூரிஸ்ட் ஜஸ்டிஃபியபிள் அப்படின்னா மெய்ப்பிக்கத்தக்க. ஜஸ்டிஃபை அப்படின்னா மெய்ப்பிக்கத்தக்க அப்படின்னு அர்த்தம். கிண்டட் அப்படின்னா குருதி உறவினர். குருதி உறவினர் என்ன ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? ஸோ 71 கவனிங்க. கிளெப்டோமேனியா அப்படின்னா திருட்டார்வம். ஸோ இந்த வார்த்தையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. லேபர் டிஸ்பியூட் அப்படின்னா தொழில் தகராறு சச்சரவு. லேண்ட்லார்ட் அப்படின்னா நில உடைமையாளர். லேட்டன்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா உள்ளுரை நலன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லா ஜேர்னல் அப்படின்னா தீர்ப்பு கோவை. லாஃபுல் கஸ்டடி அப்படின்னா சட்டப்படியான பாதுகாவல். லாஃபுல் கஸ்டடி அப்படின்னா சட்டப்படியான பாதுகாவல். லீடிங் கவுன்சில் அப்படின்னா முன்னணி வழக்கறிஞர். லீடிங் கவுன்சில் மீன்ஸ் முன்னணி வழக்கறிஞர், அதாவது வழக்குரைஞர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து லீகல் குரூலிட்டி அப்படின்னா சட்ட கொடுமை. லீகல் குரூலிட்டி அப்படின்னா சட்ட கொடுமை. லீகல் ரிமெடி அப்படின்னா சட்ட தீர்வழி அப்படின்னு அர்த்தம். லீகல் ரிமெடி மீன்ஸ் சட்ட தீர்வழி. லெகட்டி அப்படின்னா உயில்வழி உரிமையர். லெகட்டி அப்படின்னா உயில்வழி உரிமையர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 81 கவனிங்க. லெஜிஸ்லேஷன் அப்படின்னா இயற்றுமுறை சட்டம். லெஜிஸ்லேட்டர் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். லெஜிஸ்லேட்டர் மீன்ஸ் சட்டமன்ற உறுப்பினர். லெஜிட்டிமேசி அப்படின்னா முறைமான பிறப்பு, அதாவது லெஜிட்டிமேசி அப்படின்னா முறைமான பிறப்பு. லெண்டர் அப்படின்னா கடன் கொடுப்பவர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. லெஸ்ஸி அப்படின்னா குத்தகைதாரர். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் வித்தியாசமா இருக்கு, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லெக்சிகான் அப்படின்னா சொற்களஞ்சியம். லியபிலிட்டி சிவில் அப்படின்னா உரிமையியல் கட்டுப்பாடு. ஓகேவா? லியபிலிட்டி சிவில் அப்படின்னா உரிமையியல் கட்டுப்பாடு. அடுத்து லிபல் அப்படின்னா நிலைமான கேடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து லைசன்சர் அப்படின்னா உரிமம் வழங்குபவர். லிமிடெட் ஓனர் அப்படின்னா வரையறை உரிமையாளர். ஓகேவா? ஸோ லிமிடெட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, ஸோ அதான் சொல்றாங்க. அதுக்கடுத்து 91 கவனிங்க. லீனியல் அசண்டன்ட் அப்படின்னா நேர்வழி முந்தையர் அப்படின்னு அர்த்தம். லிக்யூடேட்டர் அப்படின்னா கலைப்பதிகாரி. லிக்யூடேட்டர் மீன்ஸ் கலைப்பதிகாரி. அடுத்து லிட்ரேரி ஒர்க் அப்படின்னா இலக்கிய படைப்பு. லிட்டிகேண்ட் அப்படின்னா வழக்காடுபவர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. லிவிங் வேஜ் அப்படின்னா லிவிங் வேஜ் மீன்ஸ் வாழ்விற்கான ஊதியம். லிவிங் வேஜ் அப்படின்னா வாழ்விற்கான ஊதியம். லோன் அப்படின்னா இரவல் அல்லது கடன். ஸோ இந்த வார்த்தையுமே ஆல்ரெடி தெரிஞ்சதான் நம்மளுக்கு. லோன் அப்படின்னா கடன் நம்மளுக்கு தெரியும், பட் இரவல் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அதை நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து லோக்கல் பாடி அப்படின்னா உள்ளாட்சி மன்றம். ஸோ இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். லோக்கல் லா அப்படின்னா உள்ளூர் சட்டம். ஓகேவா? அடுத்து லோ டயர்ட் லைன் அப்படின்னா தாழ்வலை கோடு. லோ டயர்ட் லைன் அப்படின்னா தாழ்வலை கோடு. லோ வாட்டர் மார்க் அப்படின்னா இறங்கு கடல் வரை. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. 100. ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 100 பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 5 பார்ட்ஸ் இருக்கு பாலிட்டியில. ஸோ சீக்கிரமா முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமே பார்த்துடலாம். ஸோ டெய்லி நீங்க ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி கலைச்சொற்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய படிக்கிறத தாண்டி இந்த மாதிரி முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியா கலா